சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம அண்ணாமலை இறந்துட்டு திரும்பவும் நம்மளால நம்ம வீட்டுக்கு போகவே முடியாதா? அவ்வளோதானா? என் ஆசை எதுவுமே நடக்கவே நடக்காதா? நான் அப்படி என்னத்தை பெருசாக ஆசைப்பட்டுட்டேன்? இத்தனை வருஷமா யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணேன். ஆனால் கடைசியில் எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. என்ன பெருசாக ஆசைப்பட்டுட்டேன்? என் 3 பிள்ளைங்க கூட நான் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்க என்னோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை விட நான் என்னத்தை பெருசாக ஆசைப்பட்டுட்டேன். அது கூட என்னால் நடத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறாங்க. எல்லாரும் ரொம்பவே பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட்டில் பிரச்சனை இருந்ததுனால மறுபடியும் நெஞ்சு வலி வந்ததுனால டாக்டர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே மொத்த குடும்பம் வந்து ஷாக் ஆகுறாங்க. கையில் அங்கங்கே கடன் வாங்கி வீட்டை மீட்கிறதுக்காக நம்ம முத்து ரொம்பவே கஷ்டப்பட்டு பணத்தில் சேர்த்து வச்சிருப்பாரு. ஆனால் கடைசியில் அண்ணாமலைக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால ஆப்ரேஷன் இம்மிடியட்டாக பண்ணணும்னு சொன்னதுனால கையில் இருந்து ஒரு 2 லட்ச ரூபா பணத்தை வந்து கட்டி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.